ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற டாப் 5 ஹைடிக் பிளேஸ். ஆமாம் காய்ஸ், இப்போ வர சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறக்கு இடம் இல்லாமல் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் 5 ஹைடிக் பிளேஸ் மட்டும் வந்து சொல்கிறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டேடியா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹைடிக் பிளேஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் டவர் இருக்குல்ல, இந்த கிளாக் டவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நதி ஓடிட்டுருக்கும். அந்த நதி கட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அந்த பாறாங்கல் ஒன்று இருக்கும். அந்த பாறாங்கல் கட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல படுக்கிற பட்டன் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு நீங்கள் மூமெண்ட்டு எப்படி உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தண்ணிக்குள்ளேயே போயிடுவீங்க. நீங்கள் இருக்கிற இடமே தெரியாது, எனிமிக்கே தெரியாதுன்னா பார்த்துக்குங்க. எனிமி ஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியும் தவிர எனிமி சரி ஓடினாலும் நீங்கள் சோல்டர் போட்டு வந்தாலுமே உங்களுக்கு வந்து எனிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, சரியாக தெரியாது. இதான் ஃபஸ்ட்டு ஹைடிங் பிளேஸுங்கிறாங்க. டாப் 2 ஹைடிங் பிளேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலம் இருக்குல்ல, இந்த பாலத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாப் 2 ஹைடிங் பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் இந்த இடத்துல ஷோல்டர் போட்டோ வந்து இங்கே உட்காந்துட்டிங்கனாலே போதும். இப்படி வந்து ஜம்கா அப்படி போய் உட்காந்துட்டா நீங்கள் போதும். இப்போ நீங்கள் எனிமி இருக்கானா பயம்புள்ள ஆஃப்லைன் போயிட்டான் போல், ஆஃப்லைன் பாடத்தை கண்டுபிடிச்சிருக்குது. அது மீன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எனிமி ஆன்லைன் எனிமியாக இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அழகாக சர்வே ஆகலாம். ஏன்னா அவன் என்ன நினச்சிக்குவானா மேலே பாலத்துக்கு மேலே போகிறனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அவனால் பாலத்துக்கு மேலே வந்து போகிறனால நம்ம வந்து இருக்கிற இடமே நமக்கு தெரியாது, அவனுங்களுக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் நம்ம போட முடியும். டாப் 3 ஹைடிக் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு மேலே தான் இருக்குது. இந்த மாதிரி நான் போட்டிருக்குமா நீங்கள் க்ளோவில் போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க இடத்துக்கு நம்ம வந்து ஏறிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மேலே வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கரெக்டாக நின்றுக்குங்க. 2 ஸ்கோப் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே குதிச்சு ஏறினீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டுக்கு நம்ம வந்துடலாம். வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக இங்கேருந்து ஜம்ப் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வந்து கரெக்டாக சேஃபாக நின்றுக்கலாம். உங்களுக்கு இந்த இடமும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதுக்கு மேலே ஏறலாம். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கவர் பண்ணிங்கன்னா நான் போட்ட மாதிரி இங்கே க்ளோவில் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு க்ளோவில் போட்டுக்குங்க. அதுக்கு மேலே ஒரு சைடில் ஒரு க்ளோவால் அதுக்கு மேலே க்ளோவில் போட்டுங்க. க்ளோவில் மேலே போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி குதிக்க மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவீங்க. நீங்கள் அப்படி மேலே போயிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே நம்ம ஃபேக்ட்ரிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடலாம். நம்ம இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகிடும். சரிங்களா? டாப் 4 ஹைடிக் பிளேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கில் தான் இருக்குது. பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இந்த கட்டை இருக்குல்ல, இந்த 4 பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பாக்ஸில் தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் நீங்கள் ஜம்ப் பண்ண ஃபீல் பண்ணலாம். அடுத்த ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேல் பாக்ஸுக்கே போடலாம். உங்கள் கையில் வந்து ஏதாவது நம்ம வெஹிக்கிள் ஏதாவது வச்சுருந்தாலும் ஓகே தான். இல்லாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம அழகாக மேலே குதிச்சு அழகாக அப்படி மேலே போய்க்கலாம். நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் 4ஓட ஹைடிக் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இது ரொம்ப வந்து ஈஸியான ஹைடிக் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். டாப் 5 ஹைடிக் பிளேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஒரு சிப்பியாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோல்டர் போடுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுங்க. ஓடி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒளிகிற மாதிரி பெஸ்ட்டான இடமா கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி இங்கே உட்காந்துட்டிங்கனாலே போதும். எவனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடிக்க முடியாது. இப்படி வந்து உட்காந்துட்டாலும் நீங்கள் போதும். நீங்கள் இருக்கிற இடமே தெரியாது. எனிமி வந்தாலும் மேலே பார்த்துட்டு தான் போவான்னு தவிர கீழே எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற 5வது டாப் 5 சொல்லலாம் நம்ம. ஓகே கைஸ், நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கங்க. வாங்க